ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்ப சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுத்தங்களி. இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தங்களி பண்ணுறதுக்கு உளுந்து மாவு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. நான் ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மாவு வச்சு நம்ம உளுத்தங்களி பண்ணலாம், உளுந்து லட்டு பண்ணலாம், அப்புறம் உளுந்து கஞ்சி கூட பண்ணலாங்க. அதுலேருந்து நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்லேயே தான் நான் எல்லாமே அளக்க போகிறேங்க. இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம நல்லா கரைச்சிக்கணுங்க. இதுக்கு மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்க்கணுங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு கப் தண்ணி சேர்க்குறேன். இது கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம ஒரு விஸ்கு போட்டு இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணுங்க. நம்ம எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அதே கப்பில் தாங்க தண்ணியோட அளவு, வெல்லத்தோட அளவுலாம் நம்ம எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்க சாதாரண ஒரு பவுலை வச்சு நீங்கள் கரெக்டாக அளந்துக்கலாம். இப்போ நான் 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இதை செய்யறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் நான் வச்சுருக்கேங்க. நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கேன் இந்த கஞ்சி பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இது நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறி அடியில் இந்த மாவு அப்படியே கட்டி கட்டியாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சிம்லேருந்து மீடியம் இது ரெண்டும் மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா நமக்கு திக்கான பதத்துக்கு வரணுங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு திக்காக வரணுங்க. இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் 1.5 கப் சேர்த்துருக்கேங்க. இந்த ஸ்வீட் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது திகட்டுற மாதிரி ஆகிடுங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லம் நல்லா நமக்கு கரைஞ்சி வரணுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டால் பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று சேர வந்துடுச்சுங்க. இந்தளவு ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணுங்க. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கணுங்க. நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் இந்த களி இருக்கு இல்லையா, அது நல்லா அப்சர்வ் பண்ணணும். அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக இந்த களி இழுத்துடணுங்க. ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் ஓரங்கள்லாம் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த பேனில் சுத்தமாக ஒட்டாமல் அந்த பேனில் நல்லா சுழண்டு வரணும். பாருங்கள், இப்போ பேனில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு சுழண்டு வருது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சுழண்டு வரணும். அதே மாதிரி ஓரங்களில் அந்த எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரணும். அதுதாங்க கரெக்டான பதம். பாருங்கள், இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு களி. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான உளுத்தங்களி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த களியை நம்ம லேடிஸ் அதிகமாகவே எடுத்துக்கணுங்க. வாரத்துக்கு ஒரு 2 தடவைலேருந்து 3 தடவைனா அது நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வயசுக்கு வர இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்களாம் இதை அதிகமாகவே எடுத்துக்கணும். இடுப்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் நமக்கு சுத்தமாக இல்லாமல் போகுங்க. அந்த அளவுக்கு இது ஒரு சத்தான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.